ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இது வினுஷா ராஜசேகர் அண்ட் இன்றைக்கி டே 13 ஆஃப் என்னோடய மொட்டைமாடி கார்டனிங் ஜேர்னி. ஸோ இன்றைக்கி நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். பிகாஸ் நான் இன்றைக்கி போய் பார்த்த உடனேயே என் கார்டன் ஃபுல்லாக அவ்வளோ க்ரீனிஷாக இருந்துச்சு. லிட்ரலாக நம்ம வந்துட்டு வெறும் ஒரு அந்த ட்ரே ஃபுல்லாக வந்துட்டு காஞ்சு போன மண்ணிலிருந்து இவ்வளோ அழகான பச்சை பசேர்னு இருக்கிற ஒரு ட்ரேவாக மாற்றுறதுக்கு நமக்கு ஜஸ்ட் 13 டேஸ் தான் எடுத்துக்கிச்சு. அப்போ பாருங்கள் எவ்வளோ வந்துட்டு நேச்சர் எவ்வளோ அழகானது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நம்ம ரொம்ப பூமர் மாதிரி போயிட்டுருக்கோம். சரி, ஓகே. இன்றைக்கி நான் வந்துட்டு இந்த குட்டி குட்டி செடியை பார்த்த உடனே எனக்கு ஒரு படம் தான் ஞாபகம் வந்தது. உங்கள் யாருக்கெல்லாம் அந்த படம் ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அந்த படம் என்னென்னா வந்துட்டு ஹனி ஐ ஷ்ரங்க் தி கிட்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் சின்ன வயசில் நான் பார்த்தது. குட்டி குட்டியாக எல்லாம் அந்த மனுஷங்க ஆகிட்டு அவங்கெல்லாம் வந்துட்டு அந்த முன்னாடி இருக்கிற கார்டனில் போய் விழுந்துருவாங்க. ஸோ அந்த கார்டனில் இருக்கிற சின்ன சின்ன புல்லு கூட அவங்களுக்கு அவ்வளோ பெரிய மரமாட்டம் தெரியும். அந்த படம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, நான் பார்த்தேன். ஸோ உங்களுக்கும் அந்த படம் பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்துட்டு அந்த படத்தை வந்து எனக்கும் தெரியும், நானும் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லுங்கள். அதில் உங்களோட ஃபேவரட் சீன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் கண்டிப்பாக. அண்ட் உங்களுக்கு என்னென்னலாம் 90s மூவிஸ் ரொம்ப பிடிச்ச இந்த மாதிரி ஹாலிவுட் மூவிஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வரதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்றைக்கி நம்ம வந்துட்டு மறுபடியும் அந்த கலர் கேம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணேன். அண்ட் இன்றைக்கான கலர் வந்துட்டு என்ன நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது பர்பிள் நல்லா இருக்குமே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அது ஏன்னு தெரில, அவுட் ஆஃப் சம் க்யூரியாசிட்டி எனக்கு பர்பிள் வந்துட்டு இந்த டைமில் யோசித்து பார்த்தா பர்பிள்னுக்கிற ஒரு கலர் வந்துட்டு பர்பிள் ஆர் வயலட் எனிதிங் அந்த ஷேட்ஸில் வந்துட்டு இருக்கிற கலர் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா நான் வந்து இப்போ சாரீ பிஸ்னஸ் வச்சிட்ருக்கோம். அண்ட் அதை பார்க்கும்போது அந்த சாரீஸ்லேயே வந்துட்டு பர்பிள் அண்ட் அந்த லாவெண்டர் ஆர் தட் வயலட் கலர் சாரீஸ்க்கு வந்துட்டு அவ்வளோ க்ரேஸ் இருக்குது பீப்புள் மத்தியில். அண்ட் லைக் ஸ்டார்டிங் ஃப்ரம் என்னோட ஏஜில் யங்ஸ்டர்ஸ்லேருந்து எங்கள் அம்மா ஏஜ், இன்னும் வயசானவங்க, அந்த மாதிரி லைக் ரொம்ப எல்லா ஏஜில் இருக்கிறீங்களுமே இப்போ கரண்ட்டாக வந்துட்டு அந்த ஒரு கலர் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனாலயோ என்னவோ தெரிலங்க, எனக்கு வந்து பர்பிள் நம்ம செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ இன்றைக்கி பர்பிள் கலர் உங்களை சுற்றி டக்குன்னு பாருங்கள் பர்பிள் கலரில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த இயற்கை காட்சியை நீங்கள் அப்படியே ரசிச்சுக்கிட்டு உங்களுக்கு இன்றைக்கி என்னென்னலாம் பர்பிள் கலரில் நான் எடுத்து இருக்கிற ஃபோட்டோஸில் பிடிச்சிருக்கோ நம்பர்ஸ் போடுறேன் 1 2 3 4 5ன்னு. அதில் எந்தெந்த நம்பர்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை வந்துட்டு கீழே நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நான் வந்துட்டு என்னோடய ஃபேவரட் என்னன்னுக்கிறதும் வந்துட்டு நான் பின் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் நம்பர் 1 அண்ட் திஸ் இஸ் நம்பர் 2. இது நம்பர் 3 அழகான அந்த வீடு. அண்ட் இது ஃபன்னாக எடுத்தேன் என்னோடய ஸ்லிப்பர்ஸ் நம்பர் 4. அண்ட் இதில் குட்டி குட்டி பூ இருக்குது நம்பர் 5. இது நம்பர் 6. அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.